Hi all, today 19th December 2025. இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ. இந்த வீடியோவில் லெவல் பேஸ்டு ட்ரேடிங் நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்ப்போம். ஸோ மார்னிங் ஆரம்பித்தோடனே ஒரு லெவல் கொடுத்தோம். அந்த லெவலில் ஒரு சிக்னல் வந்து எல்லாருமே ப்ராஃபிட் புக் பண்ணாங்க. ஸோ இது எப்படி நடக்குது, லெவல் பேஸ்டு நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ காலையில் எடுத்தோடனே மார்னிங் ஒரு ட்ரேட் ஆரம்பித்தோடனே பார்த்தீங்கன்னா 200 இஎம்ஐக்கு மேலே கேண்டில் வச்சுது. ஸோ நம்ம என்ன பிளான் பண்ணோன்னா மார்க்கெட் மேல் நோக்கி போகும் அப்படின்னு நான் நம்பினேன். ஆனால் லைவ் ஜூம் மீட்டிங்கில் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா 78 50 62 78 ஈஸிய ரிவர்சல் பாயிண்ட் அப்படின்னு எல்லார்ட்டையுமே சொன்னேன். ஸோ இந்த பாருங்கள் 78%, 62% அண்ட் 50%. ஸோ இந்த மூணுமே வந்து ரிவர்சல் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன் எப்போதுமே. ஸோ மார்க்கெட் ஆரம்பித்தோன்னே கரெக்டாக பாருங்கள், அந்த 78% 59 to 99ல் எல்லோரும் புக் பண்ண சொன்னேன். புக் பண்ண சொல்லிவிட்டு மார்க்கெட் வந்து 78% பிரேக் பண்ணால் மட்டும்தான் நோ ஒன் ஸ்டாப் தி மார்க்கெட். அப்போ இந்த கேண்டிலில் வைக்கிறப்ப எஸ்டர்டே ஹை 100% மேலே இருக்குது. அப்போ 100% இருந்ததுன்னா மார்க்கெட்டு மேல் நோக்கி போகணும் அப்படின்னா எஸ்டர்டே ஹையை 100% உடைக்கணும். அதுக்கு முன்னாடி நமக்கு 78% வந்து ரிவர்சல் பாயிண்ட் இருக்கிறதுனால அதுக்கு மேலே மார்க்கெட் போகாது. அப்போ காலையில் ஒரு லைன் போட்டவங்க எல்லாருக்குமே நான் சொல்லிட்டு 78 இஸ் ஏ ரிவர்சல் பாயிண்ட், இங்கே போயிட்டு நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணணும், அதுக்கப்புறம் போகக்கூடாது அப்படின்னு சொன்னேன். கால் சைடு போகக்கூடாதுன்னு சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் கீழே இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்களே பார்க்குறீங்க. ஸோ இந்த லைனை தூக்கி கொண்டு போய் நம்ம மேலே வச்சதுனால அங்கேருந்து ஒரு செல் சிக்னல் கிடச்சி எவ்வளோ தூரம் இந்த ரேலி நடக்குது அப்படின்னு பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இன் தி மணியோ அட் தி மணியோ அவுட் ஆஃப் தி மணியோ நம்ம என்ன செட் பண்ணுறோமோ அதில் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு கீழே வந்துடும். அப்போ இந்த பிபனாசி லெவலில் வெரி கிளியராக இங்கே ஒன்று காமிச்சிருக்கோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பிவோட்டோட 23% சேர்ந்து இருக்கு. ஸோ நேராக வந்து சப்போர்ட், பிவோடிசிய சப்போர்ட் மேலேருந்து கீழே வர்றப்ப பிவோடிசிய சப்போர்ட் அப்படின்னு நம்ம எப்போதுமே சொல்லியிருக்கோம். கரெக்டாக வந்து சப்போர்ட்டில் இங்கே அடிச்சிருச்சு. சப்போர்ட்டில் அடிச்சுட்டு மார்க்கெட் திருப்பி மேல் நோக்கி போகுது. திருப்பி இந்த 50% ரிவர்சல் பாயிண்ட் இங்கே சொல்கிறேன்ல, ஸோ இந்த 50% ரிவர்சல் பாயிண்ட்ல திருப்பி கீழே வருது, திருப்பி இங்கே சப்போர்ட் எடுக்குது. ஸோ ரெண்டு சப்போர்ட் இந்த இடத்துல எடுத்துட்டு மார்க்கெட் பாருங்க, இங்கே நான் மார்க் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் லைவாக அப்படியே நடக்கும். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து ரெண்டு சப்போர்ட் இந்த இடத்துக்கிட்ட பிவோட்டும் 23% இருக்குது, இங்கேருந்து எடுத்துட்டு மார்க்கெட் மேல் நோக்கி போகுது. அந்த ரிவர்சல் பாயிண்ட் 62-வை டச் பண்ணிட்டு கீழே இறங்குது. சரி, இது எப்படி நடக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் லைவ் மார்க்கெட்டில் என்னென்ன நடக்குது. அப்போ இந்த லெவல் பேஸ்டு ட்ரேடிங்கில் 78%, 50 அண்ட் 62 இஸ் ஏ ரிவர்சல் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ரிவர்சல் பாயிண்டில் 78 நமக்கு வந்து சாலிடாக இன்னைக்கு காமிச்சிருச்சு. மார்க்கெட் மேல் நோக்கி போகாது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி 200 பாயிண்ட் 150 பாயிண்ட்ஸ் கேப் அப்ல இருக்கிறப்ப திருப்பி நமக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிடுச்சு. திருப்பி இன்னும் ஒரு 30 மினிட்ஸ்ல எப்படி மார்க்கெட் மேலே போகும். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து கேப் அப் ஆச்சுன்னா அங்கே மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அதை போய் அடிக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் அங்கேருந்து ஃபால் ஆகி கீழ் நோக்கி வரும். அப்போ கீழ் நோக்கி வரப்ப அங்கே எங்கே ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வச்சு பார்த்தாவே தெரியும். அது நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ பார் பிளேல இதை ரன் பண்ணுறேன். அந்த மேஜிக்கை நீங்களே பாருங்கள். நான் மார்க்கெட் இங்கே தான் வைக்கிறேன். கரெக்டாக 78% போய் அடிச்சுட்டு நமக்கு சிக்னல் வருது. ஸோ இதுக்கு மேலே போகாது. ஸோ இதை பற்றி டீட்டெயில் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிவிட்டு இன்றைக்கி நடந்த ஜூம் மீட்டிங்கோட லைவ் ரெக்கார்டிங்கை நான் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவன் என்னடா இப்படி சொல்கிறான் அப்படின்ட்டு கரெக்டாக 78%ல் இது மார்க்கெட் மேலே போகாது அப்படிங்கிறத நம்ம 9:30க்கே சொல்லியாச்சு. இந்த மார்க்கெட் இவ்வளோ தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைவாக பார்க்குறீங்க. ஸோ பிவோட்டை பிரேக் பண்ணால் மட்டும்தான் இன்னும் மார்க்கெட் கீழே போகும், இல்லைன்னா போகாது. சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேல் நோக்கி வரும். ஸோ இந்த கிளியர் இன்ஃபர்மேஷன் லெவல் பேஸ்டு ட்ரேடிங்கோட 20 ரூல்ஸ் இருக்குது. ஸோ இது பிரகாரம் தான் மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடு பண்ண முடியும்.
அதர்வைஸ் உங்கள் மணியை நீங்கள் லூஸ் பண்ணிடுவீங்க. ஸோ எங்கெல்லாம் வந்து மைண்ட் செட் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, 2 கேண்டில் மேலே ஏறிடுச்சுன்னா மார்க்கெட் மேலே போகுதுன்னு நினச்சிட்டு கால் எடுக்கிறதும், 2 கேண்டில் கீழே இறங்கிடுச்சுன்னா மார்க்கெட் புட் சைடு போய் புட்டை எடுத்துகிட்டு நிறைய பேர் வந்து நஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த லெவல் எங்கே நடக்குது, எப்படி நடக்குது அப்படிங்கிறத இங்கே லைவாக இந்த பார் பிளேயில் நடந்திருக்கதை நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இதை பற்றி இன்ஃபர்மேஷன் வேணும்னா டெலகிராமில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலகிராமில் போயிட்டு இது லைவாக நடந்துகிட்டு இருக்கப்ப நான் இப்போ ஈவினிங் இந்த மார்க்கெட்டை பற்றி சொல்கிறேன். லைவில் இந்த மார்க்கெட் இதுதான் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதோட ரெக்கார்டிங் வந்து டெலகிராம் சேனலில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிஃப்டியும் அதே மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ மண்டே ஒரு நல்ல வீடியோவில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். தேங்க்யூ ஆல். பை பை.